ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ராவணனோட லங்கா எப்படி இருந்துச்சு? பதில் தங்கம் மாதிரி இருந்துச்சு கிடையாது, தங்கமாவே இருந்துச்சு. ஸோ ராமாயணத்தில் டிஸ்கிரைப் பண்றப்போ ராவணாஸ் ஐலாண்ட் கண்ட்ரின்னு சொல்றப்போ அதுல வந்து 3 மிகப்பெரிய மவுண்டன்ஸ் இருந்ததாகவும் அந்த 3 மவுண்டனையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேலஸ் இருந்ததாகவும் அந்த பேலஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஊரை சுத்தி பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து கம்ப்ளீட்டா காம்பவுண்ட் வால் ஃபுல்லா ஒயிட் மார்பிள்ல செஞ்சு அதுலயுமே கோல்டு முலாம் பூசப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் வந்து ஒரு டைமண்ட் வந்து தரையில பதிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ராவணனோட லங்கா அப்படின்னு சொல்றப்போ இட் வாஸ் டாப் ஆஃப் ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம இன்னைக்கும் போட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கர கிராண்டான விஷயம் தான் வந்து ராமாயணத்துல காமிக்கிறாங்க வால்மீகி எழுதுனதுலயே. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 17 பாயிண்ட்ஸ் நம்ம அடிக்கடி பேசுறோம், ராவணன் சொல்லி பேசுவோம். பட் அவ்வளவு சொல்லப்படுற ராவணன் அவங்களோட நாடு எப்படி இருந்துச்சு, அவங்க மக்கள் எப்படி இருந்தாங்க, இவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் நம்ம பேசியிருக்க மாட்டோம். கரெக்டா? சினிமால ராவணன் காமிக்கிறப்போ ஏதோ மிகப்பெரிய ஒரு மோசமான டார்க்கான ஈவிலான ராவணனோட லங்கா வந்து அவ்வளவு எபிட்டோம் ஆஃப் சிவிலைசேஷன்ங்கிறது தான் இங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறது ராவணன் வந்து குபேரன் கிட்ட இருந்து லங்காவை திருடிட்டாங்கன்னு. நோ, ஆக்சுவலா ஸ்ரீலங்காவை வந்து பில்ட் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பிரதர்ஸ். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மல்யவன், சுமலி அண்ட் மாலி. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எப்பிக்கான கண்ட்ரியை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லங்காவை பில்ட் பண்றாங்க. ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி டைமண்ட், பேர்ல், கோல்டு எல்லாத்தையும் வச்சு கட்டுறாங்க. அந்த ஒரு 3 பிரதர்ஸை வந்து விஷ்ணு வந்து ஒரு போர்ல தோக்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குபேரன் வந்து எம்டியா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போய் கேப்சர் பண்ணிடுறாங்க. ராவணன் வந்து அவங்களோட பேரன் வந்து மறுபடியும் தாத்தா இழந்த சொத்தை வந்து ரீக்ளைம் பண்றது தான் ராவணன் வந்து எப்படி ஸ்ரீலங்கா கிடைச்சிச்சு அப்படிங்கிற கதை. ஓகேவா? மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராவணன் வந்து லங்காவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல எழுதப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்கும்ல, அதாவது மக்கள் வந்து டைரக்டா கடைசி வால், ஓகேவா, 4 வால், ஓகேவா, அதுல இன்னர் மோஸ்ட் வால் வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஜெம் இன்லைடு கோல்டு ராம்பாட் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்டா வந்து செல்வங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்ட வைரங்கள், வைடூரியங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு சுவர் இருந்திருக்குது. இது மக்கள் டைரக்டா பார்க்கக்கூடிய சுவர். ரெண்டாவது சுவர் அதை சுத்தி இருக்கும்ல, அந்த அரண் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பயங்கர குளிரான தண்ணியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து முதலைகள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தாங்களாம். மூணாவது லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பிரிட்ஜஸ், கீழ ஃபுல்லா வந்து கோல்டு தண்ணி, பிரிட்ஜ் இருந்தா தான் அதுக்குள்ளே தாண்டி வர முடியுங்கிற மாதிரி மூணாவது ஒரு லேயர் இருந்திருக்குது. அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ராணுவ வீரர்கள் வந்து சுத்தி இருப்பாங்களா. யாராவது ஒருத்தங்க ஒரு பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தாலும் உடனே வந்து ரெடியா தாக்குதல் நடத்துறதுக்கு சுத்தி ராணுவ வீரர்கள். யாரு லங்காக்குள்ள என்டர் ஆனாலும் கம்ப்ளீட் ஃப்ரிஸ்கிங். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போன எந்த லெவல் செக்கிங் இருக்குமோ அந்த அளவுக்கு செக்கிங் வந்து அந்த காலகட்டத்திலே பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்ளோ செக்கிங்கையும் பார்த்ததுனால தான் அனுமன் வந்து அங்க போறப்போ ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. அவங்க அனுமான் வந்து அந்த மொத்த இடத்தையும் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறப்போ அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல தான் உள்ளுக்குள்ள போறாங்க. பிகாஸ் அவ்வளவு திக்கான செக்யூரிட்டி வந்து பகல் நேரத்துல எங்க பார்த்தாலும் இருக்காங்க. சூரிய வெளிச்சத்துல போக முடியாதுங்கிறதுனால தான் கம்ப்ளீட்டா சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அனுமான் அவங்களே ஆஞ்சநேயரே வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆனாருன்னு சொல்லிட்டு இதிகாசங்கள் சொல்லுது. அண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அனுமான் போய் பாக்குறாங்க ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தப்போ ராவணனோட ஸ்ரீலங்கா வந்து ஒரு வீடும் சாதாரண பொதுமக்களோட வீடு வந்து அயோத்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள் சைஸுக்கு இருந்துச்சாம். அவ்வளவு செல்வ செழிப்போட மக்கள் வந்து மலையோட ஹைட்டுக்கு வந்து டவர்ஸ் கட்டி, இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட் சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க மலையோட ஹைட்டுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஹியூஜ் டவர்ஸ் இருக்குது, ஃபுல்லா ஒயிட் மார்பிள்ல இருக்குது. அந்த இடத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கறத வந்து அனுமான் பாக்குறாங்க. இது லேட்டரா போய் ராமர் கிட்டயும் சொல்றாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டைமண்ட் ஸ்டட்டட் மைல் கல்கள்லாம் வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து கோல்ட வந்து எல்லா இடத்துலயும் முலாம் பூசி வச்சிருக்காங்க. அந்த ஃபினிஷிங் வந்து கோல்டுல கொடுத்திருக்காங்க. சாதாரண பொதுமக்களே வந்து லங்கால இப்படிதான் இருந்தாங்கங்கறத வந்து அனுமான் பாக்குறாங்க. அடுத்து ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நடுவுல அந்த 3 மலைகளோட நடுவுல உச்சத்துல இருக்கிறது தான் ராவணனோட பேலஸ். ஓகேவா? இந்த பேலஸ் அவங்க யோஜனா அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து வால்மீகி எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த யோஜனாங்கிறது வந்து கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. சோ ராவணனோட பேலஸ் வந்து கிலோமீட்டர் கணக்குல போயிருக்கும் அப்படின்னு சொல்லி வால்மீகி வந்து ராமாயணத்துல எழுதியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல வில்லன் யாரு? ராவணன். சோ வில்லனை வந்து டிஸ்கிரைப் பண்றப்போ ஆனா எவ்வளவு கிராண்டா இருக்குதுன்னு வால்மீகி நினைச்சிருந்தா அவங்க அப்படி எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
செவன்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஹனுமான் வந்து உள்ளுக்குள்ளலாம் போறாங்க. போயிட்டு ஃபைனலி ராவணனோட பேலஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அவங்க புஷ்பக விமானத்தை பாக்குறாங்க. இது வந்து மாடர்ன் டே ஃபிளைட்ஸோட நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன் பிஃபோர் thousands of years கரெக்ட்டா. சோ அவங்க வந்து ஒரு பறக்கும் விமானம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் எழுதியிருக்காங்க. அது வந்து பயங்கர டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வேகமா கடக்குங்கிறதும் மென்ஷன் பண்ணப்படுது. அதை வந்து ஆஞ்சநேயர் பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டு நின்னாருங்கிறதெல்லாம் எழுதப்படுது. இதுல லேட்டரா போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர், சீதை எல்லாருமே வந்து மறுபடியும் அயோத்தியாவுக்கு, நார்த் இந்தியாவுக்கு வந்து அவங்க கிளம்பி போகணும். அதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் எப்படி மறுபடியும் ரோடு வழியா போனா, மறுபடியும் காட்டுக்குள்ளலாம் போனா, மறுபடியும் தமிழ்நாட்டுல என்ட்ரா ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ்னு போறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லி யோசிக்கிறப்போ அங்க இருக்கிற விபீஷணன், ஓகேவா, விபீஷணன் ராவணனோட பிரதர் வந்து சைடு ஜம்ப் ஆகி வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்றாங்க கரெக்டா. சோ அவங்கள கிங்காவும் ஆக்கி வச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு. விபீஷணன் சொல்றாங்களா, நீங்க வந்து இதை யூஸ் பண்ணுங்க, புஷ்பக விமானத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்களா. புஷ்பக விமானம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து அயோத்தியாவுக்கு ஒரு நாள்ல கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ராமாயணத்துல இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ், ஓகேவா. அவ்வளோ பெரிய ஒரு ஏரியல் டிவைஸை வந்து ராவணனோட கோட்டைக்குள்ள, வீட்டுக்குள்ள வந்து அவங்க பார்த்திருக்காங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. எய்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்களோட வீடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களோட வீடுகள்ல வந்து பெட் எலிஃபென்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பார்க்கறாராம். அண்ட் இந்த பெட் எலிஃபென்ட்ஸ்க்கு யானைகளை வந்து பெட்டா வளர்த்திருக்காங்க. அண்ட் அந்த யானைகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா தங்கத்துல வந்து சங்கிலி போட்டிருக்கிறது, தங்கத்துல வந்து இந்த நெத்தி மேல வந்து நெத்தி சுட்டி மாதிரி வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுல வந்து எலிஃபென்ட்ஸை டெக்கரேட் பண்ணி பெட்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பார்க்கறாங்க. அண்ட் நைன்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு ராத்திரி நேரத்துல போறப்போ அங்க ஃபுல்லாவே வந்து பயங்கரமா மியூசிக் இருந்திருக்குது, உள்ளுக்குள்ள ஃபுட் இருந்திருக்குது, வைன் இருந்திருக்குது. நிறைய பேர் வந்து பயங்கரமா இன்னும் அந்த அவங்க பாடி ஆடி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த களைப்புல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கையிலேயே இன்னும் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட இருக்கிறத வந்து அனுமான் பார்த்திருக்காரு. சோ which means they were like in a modern day termsல சொல்லணும்னா they were partying. சோ ஸ்ரீலங்கால அந்த மாதிரி ஒரு அவர் உள்ள என்டர் ஆவறப்ப அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் 10th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெனுல வந்து வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறத சொல்றேன். மெனுவை பாத்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள எவ்ரிதிங் கோல்டன் வெசல்ஸ்ல, ஓகேவா, தங்க வெசல்ஸ்ல கோட்ஸ், போர்க்யூபைன், ஃபிஷ், மீட் என்னென்ன இருக்குமோ எல்லாமே, பீகாக், சோ எல்லாத்தையுமே வந்து அவங்க பீகாக்லாம் வந்து பாதி சாப்பிட்டு இன்னும் மீதி அங்க இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சநேயர் பார்க்கறாரு. சோ they were having the top of their lifestyle அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஃபுட் எந்த விதத்திலயும் குறைச்சல் வச்சுக்கலாம். அண்ட் பொமக்ரானட் அண்ட் அதாங்க திராட்சையும் மாதுளையும் ஜூஸா வந்து நிறைய இடத்துல மிக்ஸ் பண்ணி அது வைனா கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலி 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிட்டியை ரன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ பெரிய ஒரு நகரம் கடலுக்கு நடுவுல இருக்குது, இதை ரன் பண்ணிருந்தது யாரு? ராவணன். ஒரு மன்னன் எப்படி ரன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, they had a proper structure அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. there were professional politicians. இன்னைக்கு நம்ம ஊர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அரசியல்வாதியா இருக்கேன்னு சொன்ன மாதிரி ராவணனோட லங்கால வந்து பொலிட்டீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நாட் ஜஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ், அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து விமன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்திருக்குது. ஸோ சீதையை வந்து பாதுகாத்துட்டு இருந்தது ஃபுல்லா பெண்களோட படை. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிங்கப்பெண் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது இந்த மாதிரி ராவணனோட லங்கால ஆல் விமன் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் இருந்திருக்குது, ஆல் விமன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருந்திருக்குது, விமன் கண்டினியூஸா வேலைக்கு போயிருக்காங்க. அண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸுமே அங்கே இருந்திருக்குங்கிறத வந்து ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. 12th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் தம் வேர் எஜுகேட்டட். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறப்ப அது ஏதோ காட்டு மிராண்டிங்க மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, நோ, லங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவ்வளவு நாலெட்ஜபிளாக, அவ்வளோ வந்து நாலெட்ஜோடு அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவ்வளோ ஸ்கூலிங் இருக்குது, எல்லாருமே வந்து எஜுகேட்டடாக இருக்காங்கிறத வந்து ரெஃபரன்சஸாக நம்மளால பார்க்க முடியுது. 13th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணனோட பேலஸுக்குள்ள யானைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்படுதுல. யானைகள் வந்து பறக்கிற யானைகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானைகளுக்கு வந்து விங்ஸோட யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் இப்போ வந்து அந்த ராமாயண ட்ரெய்லர்ல கூட அந்த கட்டு காமிச்சிருப்பாங்க. சோ பறக்கிற யானைகள் இருக்குது. யானைகளுக்கு வந்து 4 தந்தம் வச்சு, 4 டஸ்க் வச்சு, 6 டஸ்க் வச்சு வித்தியாசமான யானைகள்லாம் வந்து ராவணனோட பேலஸுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. 14th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணனோட 10 தலை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அது வந்து 10 தலைங்கிறது வந்து லிட்டரல் மீனிங் கிடையாது. அதுக்கு சில இன்டர்பிரேஷன்ஸ்ல, ஓகேவா, சில இன்டர்பிரேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, he is equal to 10 people's intelligence. 10 பேரோட இன்டெலிஜென்ஸ் வந்து ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற இவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து 10 பேரோட நாலெட்ஜையும் கொண்டு 10 டிஃபரண்ட் ஸ்கில் செட் கொண்டே ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து அந்த பெருமை. அதுதான் 10 தலை. 10 தலைங்கிறது லிட்டரல் 10 தலை இல்ல, 10 பேரோட ஸ்கில்ஸ் இருக்குங்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் 15th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is the crazy thing. அர்க்க பிரகாஷா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக் வந்து ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு நம்பப்படுது. இந்த புக்கே வந்து ராவணனுக்கும் அவங்களோட வைஃபுக்கும் அவங்களோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த புக்கே. அண்ட் இந்த புக்கை வாசிக்கிறப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து தேவையான ஸ்கில் செட் என்ன, ஒரு அம்மாவா என்னென்ன பண்ணும், ஒரு அப்பா என்னென்ன பண்ணும், எப்படி வளர்க்கணும், என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு ஆத்தரே வந்து ராவணன் தான். அவங்க அவ்வளோ வந்து நாலேஜபிளான ஒரு பர்சன்ங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா சொல்லப்பட்டிருது. ஸோ 16th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அசம்பிளி, நம்ம கண்ட்ரியில் வந்து பார்லிமெண்ட்லாம் வச்சிருக்கோம்ல, வேற மல்டிபிள் பீப்புள் கேன் கிவ் தேர் ஒப்பீனியன். அந்த மாதிரி ஸ்ரீலங்காக்குள்ள இது வந்து சுமூகமா போயிடலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனை வேணான்னு சொன்ன வாய்ஸஸும் வந்து இருந்திருக்காங்க. அவங்க டைரக்டா ராவணன் கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா குபேரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு பர்சன் அப்படின்னு வந்து நம்ம கதைகள்லாம் சொல்லுவாங்க. குபேரன் வந்து நீ செய்யறது தப்பு இருந்தாலும் நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டர். அண்ட் ராவணனோட வைஃப் பாத்தீங்கன்னா வந்து இது வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கவுன்சில் கொடுத்திருக்காங்க. விபீஷணன் வந்து கம்ப்ளீட்டா இல்ல இது தப்புன்னு சொன்னதுனால அவங்க வந்து அவுட்காஸ்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து நீ கெட் அவுட்னு சொன்னா அவங்க டைரக்டா போய் ராமர் கிட்ட போய் லங்காவோட எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லிடுறாங்க. அந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி ராவணன் வந்து பல இடத்துல வீழ்த்தப்படுறாங்க. பட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு கிங் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிச்சஸ்ட் கண்ட்ரியோட கிங்குக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு கவுன்சில் வச்சு மல்டிபிள் பீப்புள் கேன் கிவ் தேர் ஒப்பீனியன். டைரக்டா வந்து அந்த கிங் வந்து கேட்கணும் கேட்கலங்கிறது கிங்கோட சாய்ஸ். பட் கிங் கிட்ட சொல்ற வந்து ஒரு சிஸ்டம் வந்து அங்க இருந்திருக்குது. இதுல நிறைய பொலிட்டீஷியன்ஸும் ப்ரொஃபஷனாவே இருந்திருக்காங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். 17th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபீஷணன் வந்து அனுப்பப்படுறாங்கன்னு நான் சொன்னேன்ல. விபீஷணன் ராவணனோட தம்பி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ராமர் தான் கரெக்ட், வேணாம் இது அவாய்ட் பண்ணிடலாம் மல்டிபிள் டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ராவணன் கெட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் விபீஷணனை வந்து கெட் அவுட்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டா? அவங்க வந்து லங்காவோட சீக்ரெட்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. ஸோ மன்னனோட தம்பிக்கே தெரியாம இருக்குமா, எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல. இந்த சீக்ரெட்ஸ், இந்த பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் எங்க கொடுக்குறாரு, டைரக்டா ஆப்போசிட் கேம்ப்ல ராமர் கிட்ட கொடுத்துடுறாரு. ராமர் வந்து வால்மீகி ராமாயணம் படி கடவுள். கரெக்டா? கடவுளுக்கு வந்து ராவணனோட பாஸ்வேர்ட்ஸ், சீக்ரெட்ஸ் எல்லாம் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த போரே ஆரம்பிக்குது. இது வந்து இன்னவே ராவணன் வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருந்தா கடவுளுக்கே வந்து ராவணனோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சாதான் போருக்கு போக முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்குங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ற சில ஆங்கிள்ஸ் இருக்குது. 18th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய எபிக் கிளைமேக்ஸ் வர்றப்போ எல்லா சைடுல இருந்தும், நார்த்ல, ஈஸ்ட்ல, வெஸ்ட்ல, சவுத்லன்னு சொல்லிட்டு 4 இதுல இருந்தும், ஏன்னா 4 சைடும் கடல். கரெக்டா? சோ 4 இடத்துல இருந்தும் தாக்குதல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ராவணன் பல நாட்களுக்கு ஷீல்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விபீஷணன் இவங்க கிட்ட கொடுத்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்க போய் இந்த போர் வந்து முடிவுக்கு வருது. சோ thousands of years முன்னாடி எழுதப்படுறதா சொல்லப்படுற ராமாயணத்திலே வந்து ராவணன் seems to be a very grand and very very powerful and at the same time அவங்க கண்ட்ரில இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப எஜுகேட்டடா, சப்ஜெக்டடா, பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் இருக்கிற ஒரு மன்னனா தான் வந்து வால்மீகியே காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆதிபுருஷ் படத்துல எப்படி ராவணனை காமிச்சாங்க, சைஃப் அலி கான் என்னென்ன பண்ணி வச்சாங்க. பட் எனிவே ஹோப்ஃபுல்லி அடுத்த படத்துல இந்த மாதிரி பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எல்லாத்தையுமே வந்து ராவணன் சொன்னாலே அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு இருண்ட உலகத்துக்குள்ள இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. ராமாயணத்திலே வேற கதை தான் இருந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அண்ட் நீங்க நான் இப்ப சொன்ன 18 பாயிண்ட்ஸ்ல இந்த ஒரு மேட்டர் மட்டும் பயங்கரமா இருக்கு மதன், ராவணனோட லங்கால அப்படின்னு சொல்லி எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரி அடிக்கடி மித்தாலஜி பேஸ்டு கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ மூலமா சப்ஸ்கிரைப் பண்ற இத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஐ வில் கண்டினியூ போஸ்டிங் மோர் சச் வீடியோஸ். ஓகேவா? சோ இதை கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வந்து ராவணனை பிடிக்குமோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து ராமாயணம் அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.